எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் நேவியோட ரெக்ரூட்மெண்ட் 2026 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் லைனில் இஷ்யூ பண்ணல. எத்தனை வேகன்சி அப்படின்னு சொல்லி இஷ்யூ பண்ணல. ஆனால் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னங்களை ஃபுல்லாக பார்த்தலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஹைட் வெயிட் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் வந்து இந்தியன் நேவியோட ரெக்ரூட்மெண்ட் 2026 எனக்கு எந்த வேலைக்கு வேகன்சி எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மியூசிஷியன், அதாவது இசையில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இசை கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இந்த இசைக்கு சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பெண்களும் ஆண்களும் 2 பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லை வேறு கோர்ஸ் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். 2மே வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க. 2 வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. லாஸ்ட் டேட் வந்து 11 ஏப்ரல்லேருந்து ஓப்பன் ஆகுது. 11 ஏப்ரல் மாதம் ஓப்பன் ஆகுது. 26 ஏப்ரலில் க்ளோஸ் ஆகுது ஓப்பனிங் டேட்டு. நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸில் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 10வது படிச்சிருந்தீங்கன்னா போதும். நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் இதில் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். 10th மினிமம் 50% மார்க்கு நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும். அப்போ நீங்கள் எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெண்களும் ஆண்களும் 2 பேருமே அட்டன் பண்ணலாம். ஃபிசிக்கல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்ரு, அதாவது 1.5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 1600 மீட்ரு 6.30 செகண்டில் நீங்கள் ரன்னிங் ஓடணும். இது வந்து மேலுக்கு. பெண்களுக்கு வந்து 1.600 கிலோமீட்ரு 8 நிமிஷத்துக்குள்ள பெண்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து ஸ்குவாடு, அதாவது ஜென்ஸுக்கு ஸ்குவாடு ஒரு ஃபிசிக்கல் இருக்குதுல, இது 20 டைம் ஸ்குவாடு போடணும். நீங்கள் ஃபீமேலுக்கு 15 டைம் ஸ்குவாடு போடணும். புஷ்அப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 புஷ்அப்ஸு ஜென்ஸுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை. ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் பசங்களுக்கு. பெண்களுக்கு வந்து 152 இருந்தால் போதும் ஹைட்டு. இதில் வந்து ஹைட்டில் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா அது வயசு ரொம்ப கம்மியாக கேட்டதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல. எதுலையுமே மென்ஷன் பண்ணல. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜென்ரலுக்கு ஓபிசி எஸ்டிக்கு எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஏஜ் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க. இது வந்து ஏஜ் வந்து உங்களுக்கு 17.5லேருந்து 21.5க்குள்ளே இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஏஜ். இது வந்து டேட் ஆஃப் பர்த் வயசாக கணக்கு பண்ணி அந்த கணக்கு பண்ண மாதிரி 17லேருந்து 21.5க்குள்ளே கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கன்ஃபார்ம் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க 2004க்குள்ளே நினைக்கிறேன், சரி 2008க்குள்ளே நினைக்கிறேன். 2004லேருந்து 2008க்குள்ளே நினைக்கிறேன். அந்த நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க நோட்டிஃபிகேஷனில் என்னென்னு. என்ன ட்ரேட் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மியூசிக்கல் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு மியூசிக் தெரியும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு மியூசிக் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன மியூசிக் தெரியுங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணி காமிக்கணும் அவங்ககிட்ட. அதான் ட்ரேட் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு. மற்றபடி தான் எல்லாமே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் ஆப்ஷன், மெடிக்கல் இந்த மாதிரி நடக்கும். அந்த இசை மியூசிஷியன் ட்ரேடு மட்டும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு பண்ணி காமிக்கணும். என்னென்ன மியூசிக் தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.